வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ். நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இரட்டை இலை சின்னம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியே கிடைக்கிறதே சந்தேகம் தான் சொல்கிறாங்க. இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியமூர்த்தின்றவர் பிரமாண பத்திரம், அதாவது எழுத்துப்பூர்வமான பிரமாண பத்திரம் இன்றைக்கு தான் கடைசி நாள். 19ஆந்தேதி பார்த்திங்கன்னா தாக்கல் பண்ணிட்டு 23ஆந்தேதி பார்த்திங்கன்னா நேஜர் ஆஜராக சொல்லியிருக்காங்க. ஓபிஎஸ் இபிஎஸ் சூரியமூர்த்தியை 24ஆந்தேதி பார்த்திங்கன்னா புகழேந்தியும் ஆஜராகிறாரு, அதை கூப்பிட்ருக்காங்க. அவங்களையும் பார்த்திங்கன்னா நான் நிறைய மனுக்கள் கொடுத்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் விசாரிக்கலான்ற மாதிரி ஒரு மனு போட்டோன்னே தேர்தல் ஆணையம் கூப்பிட்டுட்டாங்க. இவங்க கூப்பிட்டனால என்ன பிரச்சனைனா, கோர்ட்டுக்கு போன அப்புறம் தான் புகழேந்தியை கூப்பிட்றாங்க. அதை தான் கோர்ட்டில் அவர் சொல்லியிருக்காரு. நான் கோர்ட்டுக்கு வந்தோன்னே தான் அவர் கூப்பிட்றாங்க, அதுக்கு முன்னாடி நிறைய புகார் கொடுத்தது கூப்பிடவே இல்லை அப்படின்றதான் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஸோ அப்போ இருக்க பட்சத்தில் இரட்டை இலை சின்னம் ஈரோடு இடைத்தேர்தலில் போன வாட்டி பார்த்திங்கன்னா டிவிகேசின் இளங்கோன் போட்டியிடும் போது இரட்டை இலை சின்னம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கையில் இருந்துச்சு, ஆனாலும் தோத்தார். ஆனால் இப்போ ஓபிஎஸ் கைக்கு வருமானு கேட்டிங்கன்னா இல்லை, முடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடங்குனாலே ஓபிஎஸ்க்கு ஒரு வெற்றி மாதிரிதான்ற மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா ஒருவேளை கொங்கு மண்டலத்தில் ஓபிஎஸ் வேட்பாளர் நின்று போட்டியிட்டு கணிசமான வாக்குகள் வாங்கிட்டாருன்னா கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ் தலைமை வேண்டுன்ற மாதிரி எல்லாருமே போர்க்கொடி தூக்க வாய்ப்பு இருக்குது. போன வாட்டி ஓபிஎஸ் வேட்பாளர் அப்படியே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போயிட்டார். அப்படி போயும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்படி போயிருந்தா ஓபிஎஸ் வாக்குகள் வாங்கியிருக்கணும். ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா போட்டி இல்லை. ஸோ ஒருத்தரே நிற்கட்டும் இரட்டை இலை சின்னத்தில், நம்ம போட்டி வேட்பாளர் நிப்பாட்ட வேணாம்னு சொல்லிட்டு பின்வாங்கிட்டார். ஆனால் இந்த வாட்டி அப்படி நடக்காது. எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மாதிரி புறக்கணிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியை பெரிய தலைமையை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா விஜய் பார்த்திங்கன்னா இப்போ பெரிய கட்சியாக பார்த்திங்கன்னா விஸ்வரூபம் எடுத்திருக்காரு. ஸோ அவருக்கு விட்டு கொடுத்த மாதிரி இருக்கும். நீங்களே பார்த்திங்கன்னா எதிர்கட்சியாக பிரதான கட்சியை இருந்துக்கோங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்த மாதிரி இருக்கும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி பண்ணாருன்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடியோ மாறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்.